கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 13:12. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். உங்களுக்காக எனக்காகவும் பாடுபட்ட தெய்வம் உங்களையும் என்னையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க, பாவத்தின் பிடியிலிருந்து சாத்தானுடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்க, உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். அப்படியாக அமெரிக்காவில் 15 வயதுக்கு மேலே பிள்ளைகளை தண்ணி தெளித்து விட்டுருவாங்க. அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் வேலை செஞ்சு தான் நீங்கள் காலேஜில் ஸ்கூலில் எல்லாமே படிக்கணும். 15 வயசுலேயே வேலைக்கு போயிடுவாங்களே எல்லாருமே. ஆனால் இன்றைக்கு ஆசியாவிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியாவில் உள்ள பேரண்ட்ஸுங்க, பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக கடனியை விற்று, காட்டை விற்று, தன்னுடைய வீட்டை விற்று, நகையை விற்று பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்க கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை என்ஜினியர் ஆக்கியிருக்காங்க. என்றைக்காவது நம்முடைய பெற்றோர்களுடைய கைகளை நம்ம பார்த்துருக்குறோமா? நம்முடைய கைகள்லாம் சாஃப்டாக இருக்கும். நம்முடைய பெற்றோர்கள் கைகள்லாம் பார்த்திங்கன்னா சொரன்னு இருக்கும். ஏர் உழுது இல்லை, அந்த கலப்பையை பிடித்து அந்த மண்வெட்டியை பிடிச்சி அவர் நிலத்தில் வேர்வை சிந்தி உழைச்சி, நம்முடைய தாய்மார்கள் சில நேரங்கள் எல்லாம் எல்லா குடும்பங்கள்லேயும் வேலைக்கு போகிறதில்ல, சில குடும்பங்கள்லாம் வீட்டு வேலை செஞ்சு அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு, அந்த பிள்ளைகளை ஆளாக்கி, அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல பெண் பிள்ளைகளான திருமணம் பண்ணி வைக்க வச்சு, அந்த ஆண் பிள்ளைகளான நல்ல வேலை வாங்கி கொடுத்து, இப்படி இந்த பிள்ளைகளை கரை சேர்க்கிறதுக்கு உலகத்திலே ஆசியாவில் உள்ள பெற்றோர்கள் மாதிரி வேறு யாருமே இல்லையா? ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அளவுக்கு இன்றைக்கி ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் நம்மை கரை சேர்த்திருக்கிறார் என்றால், அவர் 430 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அங்கே அடிமைகளாய் கிடந்தார்கள். அவர்களை விடுதலையாக்க மோசே என்னும் இரட்சகனை அங்கே அனுப்பினார். அங்கே அனுப்பின பொழுது அங்கே இருந்த ஜனங்கள்லாம் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த பஸ்காவை அவர்கள் புசித்த பொழுது அந்த ஜனங்களெல்லாம் விடுதலையாக்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு புதிய பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. நமக்காக நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அவருடைய சிந்தின இரத்தத்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கே அவரை பார்க்கும்போது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவருடைய கைகளை பாருங்கள், அவருடைய முகத்தை பாருங்கள், அவருடைய உருவமே உருக்குலைந்து காணப்பட்டதா. மனுஷகுமாரனை பார்க்கும் பொழுது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் எல்லாராலும் கைவிடப்பட்டவருமாக இருந்தார். அவருடைய கைகளை பாருங்கள், ஆணி கடாவப்பட்ட கையை பாருங்கள், அப்படியே அந்த அந்த குழி விழுந்த கையை பாருங்கள். நமக்காக பாடுபட்டார், நமக்காக ஆணிகளால் அடிக்கப்பட்டார், நமக்காக முற்கிரீடம் சூடப்பட்டார், நமக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு விழாவிலே அந்த ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்தத்தினால வடிந்த இரத்தத்தினால நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்ப்போமா? அவர் நமக்காக பட்ட பாடுகளை அவருடைய நினைத்து பார்ப்போமா? நமக்காக இரத்தம் சிந்தின கைகளை பாருங்கள், விழாவை பாருங்கள், அவருடைய முற்கிரீடத்தை பாருங்கள், தலையை பாருங்கள். அவரை பார்க்கத்தக்க ரூபம் அழகும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தகப்பனை, நம்ம ஆவிக்குரிய தகப்பனை பாருங்கள், நம்முடைய பெற்றோர்களையும் பாருங்கள், நம்முடைய ஊழியக்காரரை பாருங்கள், நம்முடைய மேய்ப்பனை பாருங்கள், நம்முடைய சபை போதகரை பாருங்கள். உங்களுக்காக
எனக்காகவும் பாடுபடுகிற நம்முடைய தகப்பனை பாருங்கள், ஊழியக்காரரை பாருங்கள், நம்முடைய போதகருடைய மனைவியை பாருங்கள். நமக்காக நம்மளை கரை சேர்க்கிறதுக்கு, நம்முடைய பரிசுத்தமான பாதையில் வழிநடத்தி செல்வதற்கு, நமக்கு ஒரு தீங்கும் வராதபடிக்கு நம்மளை பாதுகாப்பதற்காக, நமக்காக ஜெபிப்பதற்காக, நமக்காக ஜெபங்களை ஏறெடுத்து நம்மை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் தாயும் நமக்கு இருக்காங்க. அவர்களுக்காக நன்றி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள். உங்களை படிக்க வைத்து ஆளாக்கி உருவாக்கின உங்கள் தாய் தகப்பன்மார்கள் பெற்றோர்களை நீங்கள் ஹானர் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக நகர வாசலுக்குள்ளே நீங்கள் நகர வாசலுக்கு புறம்பே நீர் பாடுபட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காக இரத்தம் சிந்தினீர். எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, எங்களை நம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஆண்டவரை பாடுபட்டேன். ஆண்டவரை, எங்கள் பெற்றோர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களை படிக்க வைத்து ஆளாக்கின எங்கள் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், எங்கள் போதகர்கள், எங்கள் மேய்ப்பர்கள், ஆண்டவரே, எங்கள் போதகருடைய மனைவிமார்கள் எல்லாரையும் தேவன் ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகள் விருப்பத்தை எல்லாம் ஆண்டவரை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ்.